நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி, டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 4:16 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று அதிகாலை 5:25 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:20 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:56 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று செயல் நிறைவேற கூடுதல் அவகாசம் தேவைப்படுங்க. தொழிலில் இருக்கின்ற அனுகூலத்தை நீங்கள் பாதுகாப்பது நல்லது. லாபம் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். வீட்டு செலவுக்காக கொஞ்சமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பது இன்று சிறப்பு. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றமும் காணப்படக்கூடும். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டையும் பெற முடியுங்க. எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும், பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று நன்மையான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். முன்னின்று எதையும் செய்ய பார்ப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடனும் என்று நீங்கள் எதிலும் ஈடுபடுவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பொருட்கள் மீது முதலீடுகள் செய்ய வேண்டாம். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. படியுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று மனம் கொஞ்சம் கவலையாக காணப்படுங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கூட கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இனம் புரியாத குழப்பமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. முன்னோர்கள் ஆசையும் பரிபூர்ணமான அன்பும் கண்டிப்பாக இருக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்ன ஒன்று, கொஞ்சம் கடன் மட்டும் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செல்வம் சீராக வர கொடுங்க. பண தேவைகள் மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கும். சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று பண விஷயமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. இன்று நீங்க நேர்மையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பெரும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். என்று நீங்க யோசித்து எதையும் செய்வது நல்லது. முன்னோர்கள் ஆசையும் அன்பும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வெகுநாள் வாங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திட்டமிட்ட பணிகள் எளிமையாக நிறைவேறிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற தேவையான பண உதவி கிடைக்கும். தாராள பண வரம்பும் வந்து சேருங்க. பணியாளர்களுக்கு கூடுதல் சலுகை கிடைக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. மன மகிழ்ச்சி கொண்டாடும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரால் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு கிடைக்குங்க. எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர் பற்றிய விமர்சனை தவிர்ப்பது நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. வேண்டிய விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்கள். வேண்டாத விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம். பெண்கள் இன்று
மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் எதையும் யோசித்து செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க. எதையும் சிந்தித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. காதல் போன்ற தருணங்கள் கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். காதலில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் அன்புடன் அனைவரிடமும் பழக வேண்டும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள், அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுவது ரொம்ப நல்லது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை. இன்று பல விமர்சனையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பாதுகாப்பு உள்ள இடங்களுக்கு எப்பொழுதும் சென்று வர பாருங்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். வெகு நாள் வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். பணிகள் எளிமையாக நிறைவேறிவிடக் கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று மனம் தளராமல் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. கனவுகளும் நனவாக கொடுங்க. ரோகிணி, மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கிய பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்தவர் பற்றிய விமர்சனை தவிர்ப்பது நல்லது. இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்குங்க. மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம், செய்யும் செயலை நிதானமாக செய்து வருவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் எளிமையாக நிறைவேறக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுவது நல்லது. என்று நீங்க பல விமர்சனையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இளமை கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் பணி செய்வீர்கள். தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்வு ஏற்பட கொடுங்க. என்று தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும். போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் பிரச்சனையை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் மிக சிறப்பு. தயவு செய்து நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம். என்று தேவையான பண உதவிகளை கேட்டு பெறுவீர்கள். பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தேவையான உதவிகளும் கண்டிப்பாக இருக்கும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். என்று நீங்க இளமை கால நண்பர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை, இன்று வீண் விவகாரங்கள் மட்டும் தள்ளிட வேண்டாம். சாதகமான நல்ல பலன் எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரைவாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. புனர்பூசம், உடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். வேண்டா விருப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் உருவாக கொடுங்க. கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பகைவரிடம் விலகி இருப்பது நல்லது. முக்கியமான பணிகளை நிறைவேற்ற மாற்று வழியில் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்க கொடுங்க. சிறு அளவில் கொஞ்சம் கடன் பெறுவீர்கள். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். எதிர்பாராத பண வரவும் இருக்க கொடுங்க. மன கவலை நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். பெரிய அளவுள்ள மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் உற்சாகம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைகளும் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக கோபப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. பகைவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. முக்கியமான பணிகளை நீங்க விரைவாக கண்டிப்பாக முடிக்க முடியுங்க. பூசம். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். மனக்கவலை நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்கும். ஆயில்யம். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். உற்சாகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். பகைவரிடம் விலகி இருப்பது நல்லது. என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. பணிகளில் முன்னேற்பாடு அவசியம். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. பகைமை பாராட்டுவதை தவிர்க்க வேண்டும். நட்பிடம் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். பகைவரிடம் விலகியிருப்பதும் நல்லது. முக்கியமான பணிகளை நீங்கள் நிறைவேற்ற மாற்று வழியில் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கக்கூடும். சிறிய அளவில் கடன் பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும்போது பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான வேகத்துடன் சென்று வர வேண்டும். என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். எதிர்பாராத பண வரவு சீராக இருக்கக்கூடும். மனக்கவலை நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டாக கொடுங்க. தாய்மாமன் உறவு மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான செய்திகள் வர கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பயப்பட வேண்டாம். உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் வரக்கூடும். என்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கொடிவிடுங்க. காதல் போன்ற தருணங்கள் சின்னதாக குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்து விடக்கூடும். என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிரமம் படிப்படியாக விலகும். நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பூரம், வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். வியத்தக அளவில் நன்மை கிடைக்க கொடுங்க. பணிகளில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பகைவரிடம் விலகி இருப்பது நல்லது. முக்கியமான பணிகளை நிறைவேற்றி விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திரம், தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பணிகளை விரைவாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மிதமான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். மனக்கவலை நீங்கி உற்சாகம் பெருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். பணியில் ஏற்பட்ட தொய்வு கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. கன்னி ராசினியர்கள், என்று உங்களுக்கு மனம் அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆசியால் உற்சாகம் என்று செயல்படுவீர்கள். பணிகளில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். வியத்தக அளவில் நன்மை ஏற்பட கொடுங்க. தொழில் வளம் சிறந்து வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடக்கூடும். என்று பணிகளில் உங்களுக்கு விரைவான முன்னேற்றம் இருக்கும். வருமானம் கண்டிப்பாக கூடிவிடும். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. நண்பர்களால் இன்று உதவிகளும் கிடைக்க கொடுங்க. என்று எல்லோரிடமும் அனுசரித்து செல்வீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றியும் காண்பீர்கள். பணவரவு கண்டிப்பாக கூடிவிடுங்க. சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் மரியாதையும் உயரும். அந்தஸ்து கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனக்கவலை நீங்கும்படியான சூழ்நிலையும் உருவாகக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். மனக்குழப்பத்திற்கும் தீர்வு காண்பீர்கள். பயணத்தின் பொழுது ஏற்பட்ட தடங்கள் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல தீர்வுகள் கிடைக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பங்கள் தயவு செய்து வேண்டாம், விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவருக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக்கக்கூடும். நண்பர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம், முக்கிய முடிவுகளில் தெளிவாக இருப்பீர்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. நல்லவர்களை இன்று கூட வைத்துக் கொள்வீர்கள். என்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருந்து விட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெற முடியும். சித்திரை, சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை வெட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். உன் நல்ல மனசை புரிந்து கொள்ள கொடுங்க. தாயின் அன்பு மூலம் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. துலாம் ராசினியர்கள், என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். குழப்பத்தின் காரணமாக தவறுதலாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தார் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். கவனக்குறைவாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மனசுக்குள் பதற்றம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள அணுகுங்களை பாதுகாப்பது நல்லது.
சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அத்தியாவசிய செலவுக்கு பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஒவ்வாத உணவுகளை உண்பதை தவிர்த்து விட வேண்டும். பிள்ளைகளின் செயல்பாடு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் இருக்கட்டும். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மற்றவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பண கஷ்டமும் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் எதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் எதையும் செய்யுங்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். காதல் போன்ற தருணங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதுங்க. எல்லாம் சரியாக நடக்கக்கூடும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவுகளை மட்டுமே வெற்றி இருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவருக்கு இன்று மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் விலகி செல்லுங்க. பாடங்களை நன்கு படித்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்ற அத்தியாவசிய செலவுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படும். தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. பணிகளை இன்று நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். கவனக்குறைவால் இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று பெற வேண்டும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனக்குறைவால் மனப்பதட்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் கண்டிப்பாக பங்கு கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. குழப்பம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். விசாகம். என்று நீங்கள் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் பகை உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்கள் தைரியமாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களும் ஓரளவு கச்சிதமாக நடைபெறக்கூடும். கவனக்குறைவாக கொஞ்சம் காணப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரின் ஆலோசனையால் நன்மை கிடைக்குங்க. திகைப்பு தந்த பணி எளிமையாக நிறைவேறும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். என்ற வாய்ப்புகளை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகும். பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் பங்கேற்பீர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது சற்று குறைவாகத்தான் இருக்குங்க. சரக்குகளை விற்பதில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படக்கூடும். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முக்கிய முடிவுகளை தாமதமாகத்தான் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்களின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணவரவு இருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த வேண்டும், அது வெற்றி கொடுக்குங்க. இறைவனை முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மாந்திரிகம் செய்கின்றேன் தாந்திரிகம் செய்கின்றேன் என்று எங்கேயாவது போய் பண விரயமும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பெண்கள் இன்று அதிகப்படியான உழைப்பு இருக்குங்க. வேலைக்காக காத்திருந்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று சக நண்பர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நிலவே பணம் கூட கண்டிப்பாக வசூலாகும். பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். நண்பரின் ஆலோசனையால் நன்மை ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பணப்புழக்கம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கவனக்குறைவால் மனசுக்குள் பதட்டம் ஏற்படக்கூடும். குழப்பங்களை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். நம்பிக்கைகள் ஓரளவு நடைபெற கொடுங்க. என்று மனதளவில் தைரியம் உண்டாகக்கூடும். காரியங்களையும் இன்று கச்சிதமாக செய்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. கேட்டை. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாகுபாடையின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. என்று நீங்க சரக்குகளை விற்பதில் வேகம் காட்டுவீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரிடமும் பொது விஷயம் மற்றும் பேச வேண்டாம். உடல் நலத்தில் தகுந்த கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த செலவுகளை நீங்கள் திட்டமாக செய்வது மிக நல்லது. சக நண்பர்கள் ஆதரவின்றி ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனோ தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செலவுக்கு ஏற்ற வரவும் கண்டிப்பாக இருக்கும். தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வாகனங்களால் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். புதிய சொத்துக்கள் அடைவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நேர்மையான எண்ணத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதன் பணியில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான மனநிலையும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. சமாளித்து முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு வேண்டும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற தருணங்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலில் மட்டும் முன்கோபம் பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், எதையும் சமாளித்து விட முடியும். என்று மாணவர்கள் பொறுமையாகவும் பொறுப்புடனும் பதில் சொல்வது நல்லது. யாரையும் ஏளனமாக பார்த்துவிட வேண்டாம். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். படிப்பில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. அதேபோல் மாணவர்கள் கல்வியை லட்சிய நோக்கோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுக்கு தயாராகுவது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நெருக்கடியான சொல்லுவினாலும் மாறிவிடக் கொடுங்க. பகை போன்றவை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக விலகுங்க. என்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். போராடும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கக்கூடும். உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரிடமும் பொது விஷயம் மற்றும் பேச வேண்டாம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எது எப்படியோ சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று உங்களுக்கு வாகன யோகமும் இருக்குங்க. உத்திராடம் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு வேண்டும். பிறரது விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரிடமும் பொது விஷயம் மட்டும் பேச வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் சாதித்து விட முடியும். மகரம் ராசினியர்கள் என்ற குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. முயற்சிகளால் முன்னேறி செல்ல முடியுங்க. பெரிய பிரச்சனைகளாம் இல்லை. நேர்மை எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். என்று பங்குதாரர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள்.
அதிக உழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை தாராள பண செலவில் நிறைவேற்றி விடுவீர்கள். உடல்நலமும் மனவளமும் கண்டிப்பாக பெருகும். அரசு வகையில் நன்மை கிடைக்க கொடுங்க. என்று திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் உயர்வினை கண்டிப்பாக பெற முடியும். உழைப்பால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் அமைதி கூடிவிடுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். ரகசியங்களை மற்றவுடன் பகிர்ந்து கொள்வதனால் பல காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். யாரிடமும் இன்று நீங்க பொது விஷயம் மற்றும் பேச வேண்டாம். உடல்நலத்தில் தகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற தருணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கவலைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிரமங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மாணவர்கள் எதையும் யோசித்து செய்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். லாபகமாக சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். யாரிடமும் பொது விஷயம் மற்றும் பேச வேண்டாம். உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நேர்மை எண்ணம் கண்டிப்பாக பிரதிபலிக்க கொடுங்க. திருவோணம். இன்று அதிக உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாராள பண செலவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும். என்று தடைகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அவிட்டம். என்று செல்வ வளம் சீராக பெருகும். பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மனோபலம் கண்டிப்பாக பெருகும். அரசு சார்ந்த வகையில் நன்மை ஏற்பட கொடுங்க. மன தெளிவும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அது மட்டுமில்லை, சிரமங்கள் ஓரளவு திருந்து நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளை சமாளித்து விடுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் சரி செய்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தாயின் ஆசையால் இன்று உற்சாகம் கண்டிப்பாக செயல்பட கொடுங்க. தாமதமான செயல்கள் எளிமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் வியத்த அளவில் இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அதிக பணவரவால் சேமிப்பு கூடிவிடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. இன்று மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். கும்பராசினியர்கள் உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகம் எண்ணெய் சார்ந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கைக்கு நல்லவர்கள் கூட இருப்பார்கள். முயற்சி பண்ணுங்கள். எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பயப்பட வேண்டாம். என்று முன்கோப்பத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானிப்பது ரொம்ப நல்லது. தயவு செய்து எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனோதனமாக காணப்படுவீர்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அலட்சியம் இருக்குங்க. சோம்பேறித்தனமும் கொஞ்சம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றி கொடுக்கும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தள்ளிட வேண்டாம். பொறுப்புடன் இருக்க பாருங்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று வியாபாரம் தொடர்பாக சில பணிகள் விரைவாக நிறைவேறிவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. நல்ல பெயர் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. தாயின் ஆசையால் உற்சாகம் செயல்படுவீர்கள். என்று எடுத்த விஷயத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. சதயம். மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். சிறப்புடனும் செயல்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புத்தி சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிக பணவரவால் சேமிப்பு கொடிவிடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தெய்வீக வழிபாட்டில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வியத்தகு அளவில் வளர்ச்சி இருக்க கொடுங்க. என்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. போராட்டாத்தி. என்று எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவர்களின் நட்பு ஏற்படக்கூடுங்க. தாமதமான செயல்கள் எளிமையாக நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பரிபூர்ணமாக இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சரி கட்டி விட முடியுங்க. என்று முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சமாளித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மிக நல்லது. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. பண வரவையும் அதிகப்படுத்த கொடுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள். என்ற மனசுக்குள் என்ன தோடுகின்றதோ அதனை அப்படியே பேசிவிடுவீர்கள். அதனால் சில நபரால் நீங்கள் கொஞ்சம் வெறுக்கத்தக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது செய்ய போனால் கூட சில நபர்களால் உங்களுக்கு கெட்டது நடக்க கொடுங்க. நல்ல உதவிகளை நீங்கள் செய்து வந்தாலும் சில நபர்கள் அதனை குறை சொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் தான் கொஞ்சம் எதிலும் பொறுமை காக்க வேண்டும். எப்பொழுதும் போலவே நேர்மை எண்ணத்துடனும் செயல்பட வேண்டும். முடிவுகளில் லாபகமாக இருப்பீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். உங்கள் நல்ல பெயருக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது. பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சராசரி அளவில் தான் பணவரவு இருக்கும். தவிர்க்க இயலாத வகையில் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உறவினர்களால் உதவிகள் கொஞ்சம் கிடைக்குங்க. என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு கொஞ்சம் காணப்படுங்க. வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். திட்டமிட்டபடி பயணங்களை மேற்கொள்ள முடியாத சூழல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்குங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். உறவினர்களால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நம்பிக்கையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரிய தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்பட கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். என்று யாரிடமும் பொது விஷயம் மட்டும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. நேர்மை குணத்துடன் இன்று நீங்கள் செயல்பட முடியுங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. பங்குதாரர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். முழு முயற்சியுடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். காலையில் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மையான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெண்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் காணப்படுவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். குழப்பமும் அடைய வேண்டாம். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. வெற்றி மீது வெற்றி வருகின்றது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று நல்லதொரு செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கும். கையில் காசு பணமும் கண்டிப்பாக புழங்கக்கூடும். என்று உங்களுக்கு மன கஷ்டம் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். லாபம் சராசரி அளவில் இருக்க கொடுங்க. தொழிலுக்காக புதிய பங்குதாரர்களை சேர்க்க கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது.
வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படை கொடுங்க. தாயின் அன்பு ஆசையால் என்று நீங்க உற்சாகம் அடைவீர்கள். ரேவதி, என்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. அதிக பணவரவால் சேமிப்பு கூடிவிடும். வியாபாரம் வியத்த கலைவில் இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிறு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காண்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உருவாகக்கூடும். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.